இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது வந்து என்னோடய மொபைல் மைக்கில் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது இந்த வெப்சைட்டில் நான் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளது. இப்போ நான் பேசுகிறது பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் உள்ளது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக வந்து நம்ம ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன்னு வைங்களேன். ஸோ அது வந்து மொபைல் மைக்கில் வச்சு ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஆடியோ குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு தெளிவாக இருக்காது. அதே ஒரு ரேட் கூடின மைக்கில் வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணோன்னா அதில் நாய்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி ஆடியோ குவாலிட்டி வந்து அவ்வளோ தெளிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி காஸ்ட்லியான மைக்கில் நமக்கு எந்த மாதிரி ஆடியோ எஃபெக்ட் கிளியராக இருக்குமோ அதை வந்து நம்ம மொபைல் மைக்லேயே நம்ம எடுத்துக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் மூலமாக நம்ம ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். ஸோ இதோட மெத்தட் ஃபுல்லாமே ஈஸியாகவே நம்ம பண்ணுறது தான். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஆடியோ எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது வந்து என்னோடய மொபைல் மைக்கில் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது இந்த வெப்சைட்டில் நான் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளது. இப்போ நான் பேசுகிறது பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் உள்ளது. ஆடியோ குவாலிட்டி எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது வந்து ஒரு ரேட் கூடின மைக்கில் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு கிளியரான எஃபெக்ட் கொடுக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து எப்படி அதை பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எந்த ஆடியோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிங்கோ அதை வந்து இதில் அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் அதை நீங்கள் சிம்பிளாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் வந்து ஃபைல் சைஸ் வந்து கொஞ்சம் கூடிடும். எந்த அளவுக்கு கூடும் அப்படின்னா இது வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளது 5 MB. இது வந்து கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் உள்ளது 60 MB. ஃபைல் சைஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா பயங்கரமாக ஏறுது. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.